வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 36. அனன்யா அறைக்குள் நுழைந்த போது யுவராஜ் கட்டிலில் குப்புறப்படுத்திருந்தான். அவன் படுத்திருந்த விதமே அவனது கோபத்தை பறைசாற்ற அனன்யா மெல்ல அவனருகே சென்று நின்றாள். இப்போ எதுக்கு டின்னர் வேண்டாம்னு சொன்ன? நீ நைட் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றோடு படுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் பேசியதற்கு அவனிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை. உனக்கு இது 31வது வருஷம் பிறந்த நாள். இவ்வளவு நாளும் நான் உனக்கு விஷ் பண்ணிட்டா இருந்தேன். இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளவு கோபப்படுற? ஏன்னா இத்தனை வருஷமா நீ என் பொண்டாட்டி இல்லை, இந்த வருஷம்தான் நீ என் பொண்டாட்டி. இதற்கு மட்டும் பதில் பட்டென்று வந்தது. எல்லா விதத்திலேயும் அவன் கணவனாகத்தான் நடந்து கொள்கிறான். அவள்தான் தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அவன் தன்னுடைய புருஷன் என்பதையே பல சமயங்களில் மறந்து விடுகிறாள். ஒரு பெருமூச்சுடன் அவனை பார்த்தவள், ஹாப்பி பர்த்டே யுவராஜ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எந்தவித உணர்வும் இல்லாமல் வாழ்த்து கூறியவள், சாப்பிடவா என்று அழைத்துவிட்டு திரும்ப அது மட்டும்தான் அவளுக்கு நினைவுக்கிருக்கிறது. எப்பொழுது கரத்தை பிடித்து சுண்டி இழுத்தான், தன்மேல் விழுந்தவளை கீழே புரட்டி எப்பொழுது அவள் மேல் படர்ந்தான் என்று இருவருக்குமே தெரியவில்லை. என்ன, இதுக்கு மேலேயும் என்னால் நடிக்க முடியாது, எனக்கு நீ வேணும், பட்டென்று போட்டுடைத்து விட்டான். என்ன? இதழ்கள்தான் அசைந்ததை ஒழிய வார்த்தைகள் வரவே இல்லை. விழிகளோ கருமணி வெளியே வந்து விழுந்துவிடும் என்னும் அளவிற்கு விரிந்து கொண்டது. இப்படி கண்ணை முழிச்சு பார்க்காதேடி முட்டக்கண்ணி. முணுமுணுத்தவன் குனிந்து அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான். நிச்சயம் அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எடுத்தவுடனேயே வன்மைதான், அதிரடிதான். ஒரு கணம் என்ன செய்கிறான் என்பதே புரியவில்லை. அழுத்தமாக அவளது கீழுதடு வசமாக அவனுக்குள் சிக்கியிருக்க ஆனவனின் வெம்மை உதடுகளின் ஸ்பரிசம் மெல்ல மெல்ல நடப்பது என்ன என்பதை அவளுக்கு உணர்த்தியது. திமிரியவளை மிக எளிதாகவே அடக்கிவிட்டான். இடையில் பதிந்த கரம் சுடிதாரை விலக்கி வெற்று வயிற்றில் பதிய அவளது உடல் துள்ளி குதித்தது. திண்மையான நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட முயன்றவளின் கரம் அவன் பிடியில் சிக்கிக் கொண்டது. எதை பற்றியும் யோசிக்காமல் முத்தமிட்டு கொண்டிருந்தவனின் ஆளுமையில் பெண்ணவளும் மெல்ல மெல்ல தன் எதிர்ப்பை கைவிட்டு அடங்கலானாள். அந்த முத்தம் வெறும் காமத்தை மட்டும் உணர்த்தியிருந்தால் பலமாக போராடி விலகியிருப்பாளோ என்னவோ. அந்த முத்தம் காமத்துடன் கலந்து காதலையும் அவளுக்குள் புகுத்த எதிர்ப்பு என்னவோ இருந்த இடம் தெரியாமல் வாளை சுருட்டி கொண்டு பதுங்கியது. நீண்ட நெடிய முத்தம்தான். காரிகையின் எதிர்ப்பு அடங்கிய நிலை காளையவனின் உணர்வுகளை தூண்டியிருக்க வேண்டும். அதிரடியாக அடுத்த கட்டத்துக்கு தாவ விதித்து போனது பெண்மை. பின்னந்தலை முடியை பற்றி தன்னை காணச் செய்தவளை நோக்கியவனின் விழிகள் இரண்டும் விரகதாபத்தில் சிவந்து கிடந்தது. ப்ளீஸ் டி அனு, எனக்கு நீ வேணும். பைத்தியம் பிடிக்குதுடி. 30 வருஷமா இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் வெயிட் பண்ண வைக்காதடி. மோகதாபத்தை அப்பட்டமாய் புலம்பியவன் காதலையும் சிறிது சேர்த்து புலம்பியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு தன் உணர்வுகளை மட்டுமே உணர்த்த பெண்ணவளுக்கோ இம்சையான நிலை. கட்டிய கணவன் கட்டிலறையில் புலம்பும்போது கண்டு கொள்ளாமல் விளக்கவும் முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேல் தன்னை நோக்கி அந்த கண்கள், வெட்கமில்லாமல் கெஞ்சிய அந்த உதடுகள் அவளுக்குள் ஏதோ ஒரு மாயத்தை தோற்றுவித்தது. நெஞ்சில் கை வைத்து தள்ளி கொண்டிருந்தவளின் கரம் ஒரு நொடி செயலற்று அப்படியே நிற்க அதை அந்த கள்வன் பயன்படுத்தி கொண்டான். நெஞ்சுக்குழியில் புதைந்த முகம் அவளுக்கான வாசனையில் கிறங்க, கரமோ அதிரடியாய் அவள் ஆடையை களைய பார்த்தது. தவித்து போனவள் அவன் கரத்தை தடுக்க சட்டென்று இதழ்களை கவ்விக்கொண்டான். முத்தத்தில் லயித்திருந்தவளை மிக எளிதாகவே தன் வசப்படுத்தி கொண்டவன் தன் காரியத்தையும் சாதித்து கொள்ள வெட்கத்தில் தடுமாறியவள், டோர் க்ளோஸ் பண்ணல என்றாள் மெதுவாக. அம்மாவால் மேலே ஏறி வர முடியாது. பேசிக்கொண்டே அவன் புதைந்த இடம் என்னவோ மிக மிக அபாயகரமான இடம்தான். ஐயோ, அவளால் கிறங்கி தவிக்கத்தான் முடிந்தது. ஏதோ பல நாள் பட்டினி கிடந்த பொக்கிஷத்தை கண்டவன் போல ஏக்கத்துடனும் தாபத்துடனும் ஆர்வத்துடனும் தனக்குள் மூழ்கியவனை அவளால் விலக்கி தள்ளவே முடியவில்லை. விலக்கி தள்ளவும் மனம் வரவில்லை. வாவ், லவ்லி, மயக்குதிடி. அங்கமெங்கும் புதைந்த இதழ்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் வாய்விட்டு பாராட்டுதலை வழங்க அவளுக்கோ நாணம். அச்சோ, அப்படி பேசாதேடா. தாங்க முடியாமல் கூறியே விட்டாள். நீதானேடி சொன்ன பொண்டாட்டி எது சமைச்சாலும் பாராட்டணும்னு. கடவுளே, நான் சமையலை சொன்னேன். இதுவும் ஒரு வகை சமையல்தான். கண் சிமிட்டியவன் மேலும் பேசிய வார்த்தைகளில் அவள்தான் சிவந்து போய் காதுகளை பொத்திக்கொண்டாள். ஒரு டாக்டர் மாதிரியா பேசுற? வெற்றுமேனியில் படிக்கட்டு தேகத்துடன் தன்மேல் படர்ந்திருந்தவனை காண முடியாமல் நாணம் தடுக்க பக்கவாட்டில் விழிகளை திருப்பியபடியே கேள்வி கேட்டாள் அவள். இதென்னடி வம்பா இருக்குது? டாக்டரா இருந்தாலும் நானும் மனுஷன்தானே. அதோட பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும்.
நியாயம் கற்பித்தவன் கட்டிலறை பாடத்தையும் கற்பிக்க ஆரம்பிக்க உடலை பற்றி முழுமையாக கற்று தேர்ந்தவளுக்கும் ஒரு தயக்கம், தடுமாற்றம். ஒண்ணுமே தெரியல. சலித்து கொண்டாலும் அவளுக்கு கற்றுக் கொடுப்பது அவனுக்கு நிரம்ப பிடித்திருந்தது. இரு உடல்களுக்கும் பின்னி பிணைந்து தாம்பத்திய பாடம் மிக அழகாக வரைந்து முடிக்கப்பட்டது. மூச்சு வாங்க சரிந்தவனை அழகாய் தாங்கிக் கொண்டவளின் கரம் ஆசையாய் அவன் பின்னந்தலையை வருடிவிட்டது. தேங்க்ஸ் டி. நெற்றியில் முத்தமிட்டு விலகியவனுக்குள் அப்படியொரு நிறைவு. அவனுடைய காதல் முழுமையாக அவனுக்கு கிடைத்து விட்டதல்லவா? நிறைவு எழும்பாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். அனன்யாவிற்குத்தான் சிறு உறுத்தல். காதல் இல்லாமல் இது மட்டும் எப்படி? மனம் பிறண்டினாலும் எல்லா அரேஞ்ச் மேரேஜும் இப்படித்தான் நிறைவடையும். காதல்ல உருகி அப்புறம் இணையறதுக்கு உன் வாழ்க்கை என்ன சினிமாவா? நிதர்சனம் இப்படித்தான் இருக்கும். அவள் வயதுக்கேற்ற பக்குவம் அவளுக்கு அறிவுறுத்த கணவனின் நெருக்கத்தை ஏற்றுக்கொண்டாள். காதல் இல்லாத காமமும் சுவை தரும்தான். ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்காது என்பதை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை. வெறும் காமத்துடன் மட்டும்தான் கணவன் தன்னை நாடியிருக்கிறான் என்று அவளாகவே நினைத்து கொண்டாள். அருகில் படுத்திருந்தவனோ உயிர் நிறைய காதலுடன் கூடிய கூடலில் வெகு திருப்தியுடன் மனைவியை அணைத்து கொண்டான். ஒன்று, காதல் இல்லாமல் இது வேண்டாம் என்று அவள் மறுத்திருக்க வேண்டும். இல்லையா, அவனாவது தன் மனதில் இருக்கும் காதலை அவளுக்கு உணர்த்தி பின் அவளை நாடியிருக்க வேண்டும். இருவருமே ஒரு வகையில் தவறிழைத்துவிட்டு எப்படியோ கட்டிலறை பாடத்தை மட்டும் பிழையில்லாமல் படித்து விட்டார்கள். ஆனால் பெண்ணவளின் மனதில் தோன்றிய இந்த சின்ன நெருடல்தான் பின்னாளில் அவர்களுக்குள் பெரும் பள்ளமாய் விழப்போகிறது என்பதை இருவருமே அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. நிரஞ்சனும் கயல்விழியும் வீடு திரும்பிய போது மணி 12 தட்டது. ஒருவித மோன நிலையில்தான் இருவரும் காரை விட்டு இறங்கி உள்ளே நுழைந்தனர். ரகுநந்தனும் வைதேகியும் உறங்கியிருக்க தன்னிடம் இருக்கும் சாவியை கொண்டு கதவை திறந்தவனின் பார்வை மனைவியின் மேல்தான் தடுமாற்றத்துடன் பாய்ந்தது. இரவு நேரம், திருமண நாள், காலையிலிருந்து கிடைத்த மனைவியின் நெருக்கம் எல்லாம் சேர்ந்து அவனை ஒருவித கிளர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. பேசாம போய் தூங்கிடணும் எண்ணிக்கொண்டே மாடியேறிய மனைவியை பின்தொடர்ந்தான் நிரஞ்சன். எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்தவள் இருட்டாக இருக்கவும் விளக்கை போடுவதற்காக நிரம்பிக்கொண்டே செல்ல கால்தடிக்கு விழ பார்த்தாள். ஆ அம்மா! அலறியவளின் குரலறிந்து மிகச்சரியாக தாங்கி பிடித்து கொண்டான் அவளது கணவன். எதுவோ தட்டி விட்டுடுச்சு. கும்மிருட்டில் தெரிந்த அவளது வரிவடிவம் அவனை மயக்கியது. அதைவிட அவனது தோளை பற்றி கொண்டு நின்றவள் ஏதோ ரகசியம் பேசுவதைப் போல காதருகே முணுமுணுக்க அவனுக்கோ இளமையின் தாபம் கொழுந்துவிட்டெறிந்தது. இடையில் பதிந்திருந்த கரம் தேவையே இல்லாமல் அந்த பகுதியை இறுக்கி பிடிக்க பெண்ணவளுக்கு வலித்திருக்க வேண்டும். ஆ மெதுவா! அலறலும் ஹஸ்கி வாய்ஸில் வர அவனது பிடி இன்னும் இறுகியது. தன்மேல் மொத்தமாக சரிந்திருந்தவளின் மென்மைகளை அவனது திண்மையான மார்பு உணர காலையில் குளியலறையில் கண்ட தரிசனம் வேறு நேரம் காலம் பார்க்காமல் கண்முன் தோன்றி இம்சித்தது. இடையிலிருந்த கரம் மெல்ல இடம் மாற விதிர்த்து அலறப்போனவளின் இதழ்களை தன் உதடுகள் கொண்டு மூடியிருந்தான் அந்த நாயகன். மென்மை வன்மை என மாறி மாறி நடந்த தாக்குதலில் அவள் மயங்கி கிறங்க மேனி மொத்தமாய் துவண்டு அவன் மேல் சரிந்தது. சரிந்தவளை ஒற்றை கையால் இடையோடு கைவிட்டு தூக்கி கொண்டவன் கட்டிலை நோக்கி நகர்ந்தான். முத்தமிடுதலை மட்டும் நிறுத்தவே இல்லை. கட்டிலில் கிடத்தி அவள் மேல் படர்ந்து தனக்கு பெரும் பாவம் செய்த புடவையை விலக்கி எழில்களில் முகம் புதைத்து காதலில் கிறங்கி காமத்தில் மயங்கி என அனைத்தும் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. கண்ணாளன் கற்றுக் கொடுத்ததைப் போல் தன்னவனின் முகம் மட்டுமே மனம் முழுவதும் வியாபிக்க அவள் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் இருந்தாள். வழக்கம் போல் மருண்டு அதிராமல் மேனி நடுங்க சிலிர்த்தவளைக் கண்டு அவனுக்குள் ஹார்மோன் மாற்றங்கள் ஜெட் வேகத்தில் நிகழ்ந்தது. மேலும் மேலும் என முன்னேறியவனின் மோகம் ஒரு கட்டத்தில் பெண்ணவளை பயமுறுத்த ஆரம்பித்தது. மிக மிக நெருக்கமான தருணம். அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனதில் மீண்டும் அந்த காட்சிகள் விரிய காதோரம் தோழிகளின் அந்தரங்க பேச்சுக்கள். மேனி பயந்து நடுங்க ஆரம்பித்தது. வேண்டாம், வலிக்கும். மனம் அறிவுறுத்த அவள் அவனை விலக்க ஆரம்பித்தாள். அவ்வளவு நேரம் ஒத்துழைத்தவளின் எதிர்ப்பு அவனை நினைவுக்கு மீட்டு வரவில்லை. எங்கேயோ பறந்து கொண்டிருந்தவனுக்கு அவளிடம் தோன்றிய எதிர்ப்பு சிறு எரிச்சலை கொடுத்தது என்பதுதான் உண்மை. மனைவியின் நிலை மறந்து அவ்விடத்தை காமம் ஆட்கொள்ள ப்ளீஸ் பேபி கெஞ்சியவன் அவள் உணர்வுகளை அவதானிக்க மறந்துவிட்டான். அவனை சொல்லியும் குற்றமில்லை. இவ்வளவு காலம் கண்ணியமாய் பிரம்மச்சரியம் காத்தவனால் இப்பொழுது தன் உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. பெண்களின் உணர்வுகள் ஒரு வகை மெல்லியது என்றால் ஆண்களின் உணர்வுகள் இன்னொரு வகையில் மெல்லியது. அந்த உணர்வுகளை அடக்கி வெளிவரும் கட்டத்தை அவன் தாண்டியிருந்தான். வேண்டாம் மாமோ! கண்ணீருடன் ஒலித்த மனைவியின் குரல் ஆணியர் அடித்தாற்போல் அவளது நிலையை உணர்த்த அவனது உணர்வுகள் சட்டென்று வடிந்தன. என்னடா பண்ணிட்டு இருக்க நிரஞ்சன்? காமத்தில் மூழ்கியிருந்தவனை காதல் அதட்டி மீட்டு வந்தது. ஹோ காட்! சட்டென்று விலகியவன் குனிந்து மனைவியின் முகம் நோக்க அந்த இருளிலும் கண்ணீர் துளிகள் வைரத்துளிகளாக மின்னின. ஷிட்!
தலையில் அடித்து கொண்டவன் அவசரமாக போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்து விட்டான். சாரிடி பொம்மி, ஏதோ தடுமாறிட்டேன். மன்னிப்பு வேண்டியவனைக் கண்டு அவள் அழுகை இன்னும் அதிகமானது. கணவனுக்கு தன்னை தர முடியவில்லையே, அவனது ஏக்கத்தை தீர்க்க முடியவில்லையே என்ற தவிப்பில் அவள் இன்னமும் அழுதாள். இப்படி அழாதேம்மா, எனக்கு என்னவோ பண்ணுது. நான் தான் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். சாரிடி. விதவிதமாய் தேற்றியவன் அவளை மார்போடு அணைத்து கொண்டான். அவன் மார்புச்சூட்டில் புதைந்து கொண்டவளின் அழுகை மெல்ல மெல்ல தேய்ந்து கேவலுக்கு மாறியது. சாரி மாமு. தேம்பலுக்கிடையே மன்னிப்பு கேட்க, அமைதியா தூங்குடா. இதமாய் தட்டி கொடுத்தவனின் அருகாமையில் உறங்கியும் போனாள். மெல்ல விலக்கி படுக்க வைத்துவிட்டு பால்கனியில் தஞ்சம் புகுந்தவனை பெரும் வேதனை வந்து ஆட்கொண்டது. இடியட் நிரஞ்சன், உன்னால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க முடியாதா? ஏற்கனவே குற்ற உணர்வில் தவிச்சிட்டு இருந்தவளை இப்போதான் மெல்ல மெல்ல மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியேடா. என்னால் முடியலைன்னு அவள் மறுபடியும் கூட்டுக்குள்ளே ஒதுங்க போறா. ஷிட், அப்படி என்ன உன் ஃபீலிங்ஸை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல? இடியட், நீ எல்லாம் ஒரு டாக்டரா? கண்டபடி திட்டிக் கொண்டவனுக்குள் ஒரு மெல்லிய ஏமாற்றம். அவன் ஒன்றும் புத்தர் இல்லையே. சாதாரணமான உணர்ச்சிகளும் ஆசைகளும் நிறைந்த மனிதன்தானே. மனதில் இருக்கும் காதல் காமத்தை வென்று அடக்கிவிட்டாலும் இருதயத்தின் ஒரு ஓரம் மிக மிக மெலிதாக ஒரு ஏமாற்றம் படர்வதை அவனால் தடுக்க முடியவில்லை. கண்டுகொள்ளாமல் விட்ட அந்த ஏமாற்றம்தான் அடுத்தடுத்து வந்த நாட்களில் பெருநெருப்பாய் மாறி அவனை அழிக்க பார்த்தது. வெறும் காதல் மட்டும் போதாது, அந்த காதலுக்கு காமமும் வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொண்ட நாட்கள் அவை. காதல் சுவையானதுதான், ஆனால் காமமின்றி காதல் ருசிக்காது என்பதுதான் உண்மை. தொடரும்.